இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான காரியாலயத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். வருடத்தின் 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திக்கின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சிறுவோர் மற்றும் முதியோர் தினம் இன்று. சீரற்ற வானிலையால் 19,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்துகளில் சுமார் 40 பேருக்கு காயம். தொடர்ந்து அவதானத்தை விரிவான செய்திகள் வசம் செலுத்தலாம். சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. சிறுவர்களுக்கான நட்புறவான சூழல் உலகை முளிரச் செய்யும் அழகிய தேசம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இம்முறை சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சிறுவர் தினத்திற்கான தேசிய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. ஒரு சமூகம் அல்லது நாடு பெரும் வரவேற்பை பெறுவது அந்நாட்டில் உள்ள பிரஜைகள் மற்றும் சமூகம் சிறுவர்கள் தொடர்பாக வெளிப்படுத்துகின்ற அன்பு மற்றும் கரிசனை மூலம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிறுவர் தினம் குறித்து ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் மிகவும் நல்லவைகள் உரித்தாவது சிறுவர்களுக்காகும் என்பதன் காரணத்தினால் மனித பண்பாட்டின் மிகச்சிறந்த அம்சமாக விளங்குவது சிறுவர்கள் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிள்ளைகளுக்கான பாதுகாப்பானது பெற்றோர், ஆசிரியர், முதியவர்கள் மற்றும் சமூகத்திடமிருந்து கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். எனினும் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டாயமாக மாற்றியமைக்க வேண்டும் எனவும் அதற்கான புதிய சட்டங்களை உருவாக்குதல் அல்லது தற்போது காணப்படும் சட்டங்களை திருத்தி அமைக்கவோ அல்லது உடனடியாக அமல்படுத்துவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். மேலும் சிறுவர் தினத்தில் மாத்திரமல்லாது வருடத்தின் அனைத்து நாட்களிலும் பிள்ளைகள் தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு அவர்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை பாதுகாத்துக் கொடுப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என சிறுவர் தினம் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவர் உலகிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சித்திரவதைகள், துன்புறுத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனவே சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச சிறுவர் தினம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களின் மனதை அறிந்து கொண்டு அவர்களை அன்பாக கவனித்து சமூகம் மற்றும் குடும்பத்தினூடாக சிறுவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். சகல வகையான அனர்த்தங்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பது பெற்றோர் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவரினதும் பாரிய பொறுப்பு எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அண்மைக்கால நிகழ்வுகளை நோக்கும் போது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் பாரிய சமூக சீரழிவை ஏற்படுத்தியுள்ளமையும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் நிலவும் பாலியல் துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதற்கு பாலியல் கல்வியை விரிவுபடுத்தி பாலியல் சம்பந்தமான தெளிவினை பெற்றுக் கொடுப்பதற்கும் சமூகத்தை கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சியடை செய்வதற்கும் விரிவான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. சுபீட்சமான நகரம், நீடித்த தன்மையுடைய வயதும் உள்ளடக்கமும் என்ற துணைப்பொருளில் இந்த வருடம் முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முதியோர்களையும் அவர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பொருட்டு 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஐக்கிய நாடுகளின் பிரகடனத்திற்கு ஏற்ப உலக முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 60 வயதை கடந்த ஆண், பெண் இரு பாலரும் முதியோர் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் 191 நாடுகளில் முதியோர் பாதுகாப்பில் இலங்கை 31வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் வயோதிபர்களின் அனாதரவான நிலை சமூகத்தில் பாரிய பிரச்சினையாகியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முதியோர் தினம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக சுமார் 19,000 பேர் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற வானிலையை அடுத்து 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிடி குறிப்பிட்டுள்ளார். பதுளை, நுவரேலியா, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் அதில் உள்ளடங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதீப் கொடிப்பிடி தெரிவிக்கின்றார்.
குறித்த பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுவதுடன் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயமும் காணப்படுவதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலகங்களினூடாக உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவசர நிலைமையின் போது 117 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு அறிவிக்குமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி சுட்டிக்காட்டியுள்ளார். அக்குரச பானந்துகம பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதனால் இந்த பகுதி மக்கள் போக்குவரத்தினை மேற்கொள்வதில் பலத்த சிரமங்களை எதிர்கொள்வதாக நமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவிக்கின்றார். அக்குரச ஓந்துகோட பகுதி நீரில் மூழ்கியுள்ளமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான மழையான காலநிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலியினுடன். மாவட்டத்தில் மழையுடன் கூடிய வானிலை தொடர்வதுடன் வானம் முகில் நிறைந்ததாகவும் காணப்படும். கொழும்பு மாவட்டத்தில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக தென் மாகாணங்களிலும் அத்துடன் களுத்துறை கம்பஹா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் மாத்துறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் சுமார் 40 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து மல்லாவி ஒட்டரத்தகுளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். கிளிநொச்சியில் உள்ள ஆடை உற்பத்தி நிலையம் ஒன்றில் பணியாளர்களை ஏற்றி வந்த பஸ் ஒன்றும் மற்றொரு பஸ்ஸும் ஒட்டரத்தகுளம் பகுதியில் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்.